வணக்கம்மா வணக்கம்மா. பெரியோரை கண்டால் மரியாதை செய்ய வேண்டும். ஆமா, பெரியாரை கண்டு போய் கை காட்டணும், அப்பதான் நீ அந்த பெரியார் கிடையாது. பெரியோர் என்றால் வயதிலே மூத்தவர்கள். பெரியோர் சிரமம் என்றால் பெருங்கரலும் நீர்வத்தும். வசனத்திற்கு ஒப்பாக இந்த சபை மார்க்கமா வந்திருக்க முடியாத பெண்மணி என்னுடைய விளக்கு என்ன, என் வைபவம் என்ன, என் விற்த்தாந்து என்ன உட்காந்து பாக்குறாங்க. அவங்களுக்கே தெரியல, நான் நின்று நிக்கிறேன், எனக்கு எப்படி தெரியும்? உட்காந்து பாக்குறவங்களுக்கே ஒண்ணும் தெரியல, நான் நின்று பாக்குறேன் எனக்கு எப்படி தெரியும்ன்றியா? ஆமா, அது கிடையாது. எனக்கு காட்டுமா? அருகாமல் இருக்க முடியாத தாதிமார் தெரிந்தவள் புரிந்தவள் அறிந்தவள் தானே. ஒருவர் இருக்கும்படியான இடத்திலே அவருடைய பெருமையை எடுத்துரைத்தார், அவருக்கு பெருமை இல்லாத இடத்திலே எடுத்துரைத்தார். ஒரு நாட்டாமகார் இருக்காருன்னா, நாட்டாமகார் இருக்கும் பொழுது இந்த ஊர் நாளைக்கு போற இடத்துல போய் சொல்லணும். நாளைக்கு இதே ஊருக்கு தான் இருக்கு. நாளைக்கு இல்ல, 3 நாளைக்கு அப்புறம் நாட்டாமகார பெருமை அவர் தான் கோயில் கட்டினாரு, பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தாரு, தண்ணி டேங்க் கட்டி கொடுத்தாருன்னு சொன்னாக்கா அவர் வந்து சொன்னா பெருமை. அவர் இல்லாத இடத்துல வெளியூர்ல இருந்து வர்றாங்க, 4 பேர் வர்றாங்கன்னா நல்ல ஒரு நாட்டாமகார்னா நாட்டாமகாரு. திருவிழானா அது மாதிரி நடக்குண்டா. திருவிழா பெரிய பாரம் அப்படின்னு சொல்லணும். அப்படி என்னுடைய நாமதே என்ன? நாமம் என்றால் என்ன? நாமம் என்றால் பெயர். பெயர். ஜெயம் என்றால் ஊர். அப்புறம் என்னுடைய நாம ஜெயம் என்ன? நான் எங்கிருந்து வருகின்றேன், நான் எங்க வருகின்றேன், எங்க நாடு எப்படியாப்பட்ட நாடு, ஏதாவது ரெக்கம் தெரியுமா உனக்கு? கொஞ்சம் விளக்கமா சொல்லுமா. உனக்கு தெரியாது. கற்பு சிறந்தால் சிறப்பு எங்க நாடு, எங்கள் நாடு பாரியப்பட்ட எங்கள் நாடு. நாட்டிற்கு நாடு நலமான நாடு, வீட்டிற்கு வீடு வண்ண வீடு அம்மா எங்கள் நாடு. சீரியல் பல்பெல்லாம் எரிய நாடு. சின்ன சின்ன பல்பு ஐயா, அதோ பணம் பாரு, அதோ பணம் பாரு, அதோ பணம் பாரு. எங்க அப்படி வீட்டுக்கு வீடு விளக்கறியும் வீடு. ஒரு நாட்டிற்கழகோ மதுரை டெல்லியும், ஒரு பாட்டிற்கழகு பாரத காட்டிற்கழகு ஆச்சாரிய, ஒரு வீட்டிற்கழகோ விளக்கு வசனத்திற்கு பெண்மணி. எங்கள் நாடு எப்படியாப்பட்ட நாடு, அதோ தெரிந்து பாடியம்மா எங்க நாடு. இது மாதிரி அது வந்து வேற எங்கன்னா வச்சுக்க அந்த வேலை என்ன நாடு பிளஸ் அகம். நாட்டை திருத்துவது நாட்டாமைக்காரர் அல்லது நாடைக்காரர் சொல்லிட்டாங்க. வேற எந்த ஊர்ல நம்மளுடைய ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சிரிப்பு கணிப்பெல்லாம் வேற எங்கன்னா. ஏன்னாக்கா இது வந்து பெரிய பெரிய வாத்தியார் எல்லாம் ஆன இடம். என்னது அவங்க எல்லாம் நல்ல பாம்பு, நம்ம நாக்கு பூச்சிக்கு சமம். நல்ல பாம்பு எதிர நாக்கு பூச்சி எடுத்து படம் எடுத்து ஆட முடியுமா? போய் பார்த்தா சபைக்கு வந்துட்டா பகுத்து தொகுத்து இலக்கு இலக்கணத்தோட பேசணுமா? பகுத்து தொகுத்து நிரோத்து
இலக்கணத்தோட சபையை பார்த்தா எப்படி தெரியுது? அஷ்டலட்சுமி. அஷ்டம் என்றால் 9. அஷ்டம் என்றால் 9. அப்படி சந்தான லட்சுமி, அன்னலட்சுமி, மகாலட்சுமி, 8 லட்சுமி. அதுல ஆலயத்துக்கு உகந்த லட்சுமி எந்த லட்சுமி? அது கெஜகோல் பாண்டிய லட்சுமி. கஜலட்சுமி, ஆலயத்துக்கு உகந்த லட்சுமி கஜலட்சுமி. அது 9 லட்சுமி. அப்படி சொல்லாத. அப்படி என்னுடைய நாடு எப்படியாப்பட்ட நாடு? அதோ தெரியுது பாண்டியம்மா, இருளடைந்த கானகம். அந்த கானகம் என்று சொல்ல முடியாத எங்கள் நாடு, அதுதான் ஆலங்காடு. கரும்பு பூச்சி கடைக்கு போற பையா ஆலங்காடு. ஆலங்காடு வேளாங்காடு எங்க ஊருக்கு பக்கத்துலடா, கீர்த்தனூருக்கு பக்கத்துல வேளாங்காடு. அவங்க ஊரு ஆலங்காடு சொல்றாங்க, நீ என்ன சொல்ற? வேளாங்காடு வாடா நான் எப்பப்ப கூப்பிடுறேன்னா அப்பப்போ ஆலங்காடு எங்க இருக்குது, வேளாங்காடு எங்க இருக்குது? அப்படி ஆலங்காடு. ஆலங்காடு வெறும் ஆலங்காடு எங்க நாடு. புண்ணிய சரித்திரம். இந்த நாடகம் சும்மா கிடையாது. நாடகம் புண்ணிய சரித்திரம், பேர் வாங்கிய சரித்திரம். புண்ணிய சரித்திரம், பேர் வாங்கிய சரித்திரம். இந்த நாடகத்தை ஊருக்காரங்க எல்லா நாடகத்தையும் விட்டுட்டு இந்த நாடகம் தான் ஆடணும்னு யான் வச்சுக்கிறாங்கன்னு கேளு. புண்ணிய நாடகம் இந்த நாடகம். என்னது? கூத்தாடுற நாடகம். நாடகம் வேற, கூத்து வேற. நாடகத்துல கன்னியா பின்னாடி இல்லாத வேஷம் எல்லாம் எழுதிருப்பாங்க. நாடகத்துல கூத்தாடி இருக்கிற வேஷம், ஆள் இருக்கிற தகுந்த மாதிரி அந்த வேஷம் தான் விடுவாங்க. அது மாதிரி நாடகம் கிடையாது இந்த நாடகம். அந்த நாடகத்துல இருக்கிற வேஷத்தை புறா விட்டாலும் இந்த நாடகத்துல அது மாதிரி நாடகம் இது. அப்ப 10 மணி வரைக்கும் யாரும் மூத்திரம் கூட மேய்க்க கூடாது. சாமி வந்தா வெடி வெடிச்சா 10 மணி ஆகும், 11 மணி ஆகும். அப்படி புண்ணிய சரித்திரம். தில்லை காலி திருநடினம், நாரதர் கொண்டாட்டம், தேவரெல்லாம் திண்டாட்டம், சிதம்பர ரகசியம். இப்ப தெரிஞ்சுதான் நாடகம் என்னன்னு யார் எடுத்து வச்சுக்கிறாங்க அந்த நாடகத்தை பெரியவங்க. சிதம்பர சுருக்கா சொன்னா சிதம்பர ரகசியம். சிதம்பரத்துல ஆடினாங்க அம்மையப்பன் திருக்கூத்து. அதை பார்த்து ஆடுவதை நம்ம தெருவுல ஆடுறது இது தெருக்கூத்து. தெருவுல வச்சா தெருக்கூத்து, கொல்லிவேல வச்சா கொல்லிவேலை கூத்து, ரோட்ல வச்சா ரோட்டு கூத்து. அப்படி புண்ணிய சரித்திரம், பேர் வாங்கிய சரித்திரம் வைத்து கீர்த்தி வரும்படியான இந்த ஆலங்காடு. அப்பதுக்கு அப்புறம் தான் திரு ஆலங்காடுன்னு பின்னாடி வரும். இது வெறும் ஆலங்காடு. இருளடைந்த வனோயங்கள் நாடு ஆலங்காடு. அப்படி ஆலங்காட்டை தானா தவத்தோடு பரிபாலம் செய்து வரும்படியான எங்கள் பதியாக மன்னவர் இருக்காரு. அவர் எப்படி ஆபட்டவர்? அவர் வீரத்தீர முதமல பராக்கிரமோ, அவர் வீரத்தி பராக்கிரமம் படைத்த எங்கள் பதியாக மன்னவர் இருக்காரு. அவர் துள்ளி துள்ளி ஓடுவதிலே மான் குட்டி, அவர் சீருவதிலே சிங்க குட்டி, பாய்வதிலே புலி குட்டி, கிண்டுவதிலே பண்ணி குட்டி. இவன் என்கிட்ட தான் வரான் அடிக்கடிக்கு. இவனை அடிச்சாதான் ஊருக்காரியா முன்னாத்துல இருந்து அடிச்சுட்டு இருக்காங்களே. இவனை மாதிரி பேசுறவன் எல்லாம் அடிச்சு நொறுக்கணும். அப்படியே அப்படி எங்க வீட்டுக்கார இருக்காரு.
ஏய், அப்படி எங்க வீட்டுக்காரன் பார்த்தா மன்னாதி மன்னர் மகன முடிவேந்தர் எல்லாம் ராஜாதி ராஜர் ராஜா துறை எல்லாம் எங்க வீட்டுக்காரன் பார்த்தா அப்படியே கீழாத்தி மேல வரைக்கும் காஞ்சனா சொன்ன மாதிரி வீட்டுக்கார பார்த்தா அப்படியே தீர புஜபல்லா பராக்கிரமம் அகண்ட மார்பு ஒரு பக்கம் இந்த சைஸ் வீச ஆமாமா என்னமா எந்த யாகாடி வச்சானே தெரியலம்மா மூணு மணி சங்கு பிடிங்க 5 மணிக்கு மேல தான் கோயில்ல எல்லாம் அலாரம் வச்சாங்க 3 மணிக்கு 3 மணிக்கு ஆடில ஆடில எல்லாம் சித்து முடிச்சுட்டு போவாங்க நடவங்க கூட இந்த ஆளுக்கு அடிக்காத அந்த மணி அடிக்காத முன்ன பின்ன வேலை செய்வாங்க இந்த மணி கரெக்டா அடிச்ச உடனே எங்க நடுவுல வந்து ஏறிடுவாங்க கோயில் வேற ஒரு ரேடியோ கட்டி வச்சுருவாங்க மணி தெரியாதெல்லாம் வேலை போறவங்க அங்க போறவங்க 108 பாக்கல போய் பாரு என்ன அது கிடையாது அப்படி ஆலங்காட்டு அரும்படியான எங்கள் பதியாகமன் எங்க போனாலும் எங்க போய் எங்க வந்தாலும் இங்க இருந்து மெட்ராஸுக்கு போனாலும் மெட்ராஸ்ல திண்டிவனம் போனாலும் திண்டிவனத்துல பண்டூட்டிக்கு போனாலும் நாம எங்க இருக்கிறோம் இது என்ன விலங்கல்பட்டு எங்க போய் எங்க வந்தாலும் விலங்கல்பட்டுக்கு வந்துடணும் என்னது அதுதான் கூத்து அங்க பண்டூட்டில பேஞ்சமாலும் அப்படியே கிளம்பிடலான்னு பார்த்தேன் அப்படி எங்க வீட்டுக்கார பேர் இருக்குது அவரு எப்படி எங்க வீட்டுக்கார பேர் தெரியுமா ஒரு பேரா தெரியாது தெரியாதா என்னமா ஆம்பளை பேரா 1000 இடத்துல சொல்லலாம் தம்பி கொழுந்தா பேர் தான் சொல்லக்கூடாது பொண்ணும் பேரை சொன்னாலும் சொல்லலாம் கொழுந்தா பேர் சொல்லக்கூடாது தலையில அடிச்ச மாதிரி நீ அப்படியே தின்ன மாதிரி நீ அப்படியே எங்க வீட்டுக்காரர் தான் சும்மா சூரன் என்று சொல்ல மாட்டேன் செஞ்சு அப்படி இதெல்லாம் ஆம்பியா மேல சொல்லாது இப்ப எலி பேஸ்ட் வச்சு ஆம்பியால கீட்டு படுத்து கிடக்கு சும்பாசூரன் எங்க வீட்டுக்காரு சும்பாசூரன் ஆமா எங்க குழந்தையா இருக்காரு பாரு அவர் தாண்டி நீ சும்பாசூரன் அப்பா கொழுந்துனாரு வேலை கொஞ்சம் சிரமமா இருக்கும் என்ன வேலை வீட்டுக்காரு வேலை கொஞ்சம் மரமெல்லாம் குழப்பலாம் யாருன்னா வீட்டுக்காரன் யான்னு ஒரு வார்த்தை எடுத்து கேட்க முடியாது குழந்தை தம்பி ஒரு சோடா வாங்கினாவா நம்ம பேச்ச கேட்க ஒரு குண்டு சோடா ஒண்ணு குண்டு சோடா எங்க இருக்குது அப்படி சும்பாசூரன் சும்பாசூரன் எங்க வீட்டுக்காரர் நந்தி அம்மா சும்பாசூரன் ஆமா 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 யாவருடைய மனைவி ஆத்மா பேசுற புள்ள குட்டியா உடம்பெல்லாம் வச்சு நொறுக்கி எடுக்கணுமா யாவருடைய மனைவி உருக்கி எடுக்கிறத உடம்பு வச்சு அவனை கேக்குற ஏன்டா கம்மி அடியாமே சொல்றேன்னு அடிச்சுக்க மட்டும் கேக்குறிய சும்மா எப்படி அடிப்பாங்க அது போய் என் பொண்டாட்டி கேக்குறான் கேட்கலாம் ஏமா எங்க அம்மா பேசுறாரா இல்லையாங்க தகுதி நீ கேட்டேதான் வாங்குறேன் ஐயோ நீ கேட்காமலே பார்த்து என்ன ஓப்பாடம் என்ன ஓப்பாடம் அப்படி உதருக்கு நல்லா பழைய படம் போடுது மனைவியா இருக்க முடியாது அது யாரு தெரியுமா யாரு அது என் தம்பி பொண்டாட்டி மூத்தாரு கூத்தாரு காலை நீட்டி போட்டு பாத்து தம்பி பொண்டாட்டி எப்படி இருக்கா உன் பொண்டாட்டி எப்படி இருக்கும் என் பொண்டாட்டி இதை விட பழமா இருக்கும் எல்லாமே வச்சிருக்கணும் ஏன் பழுத்த பழம் ருசியா இருக்கும்
பழுத்த பழத்துக்கும் கடிச்ச அணிலுக்கு தான் தெரியும் ருசி பசி. ஆமாமா. அப்படி சும்பாசுரன் தம்பி எங்கன்னு கேக்குறியா? என் தம்பி கோயிலுக்கு போயிட்டான். அவன் எப்போ வருவான்னு கேக்குறியா? அவன் எல்லாம் வரமாட்டான். அவன் கோயில் அச்சு போட்டான்ல அப்புறம் இது போகும். சரி அம்மா கேரப்பல அப்படி அவ போனா போட்டும். சரி நம்ம கதையை புடி. சரி விடு. அப்படி சும்பாசுரன் மனைவியா இருக்க முடியாத என்னுடைய நானும் தெரியும். என் பேரு இருக்கு. என் பேர் தெரியாத உங்களுக்கு தெரியுமா? இருந்தாலும் உன் பெருமை நான் சொல்லலாம். என்னுடைய நாம தெரியும். என் முகத்தை பார்த்தா எப்படி விளக்கம்? ஐயோ வட்ட வட்ட பொட்டாரி வட்ட போட்டுக்காய் எங்க வச்சிருக்கு? என்னுடைய முகத்தை பார்த்தால் இவன் சிரித்த முகத்தழகி கருத்த குழல் என்றால் கூந்தல். இந்த கூந்தல் கருப்பா இருக்கிறதால்தான் கார் குழலி அப்படின்னு பேர் வைப்பாங்க. இந்த கருத்த குழலுடனே இந்த பெண்ணாகப்பட்டவள் வந்திருக்குன்னு உன்னை எப்படி வர ஏதாவது இலக்கம் தெரியுமா? இவள் அண்ணன் நான் அப்படி ஒரு பெண்ணாக பிறந்து விட்டமானால் இந்த பூமி இருக்குது பார். ஆமா இந்த பூமாதேவிக்கு வலிக்காமல் வாகாமல் இந்த மெல்லிய பாதத்தால் நடக்க வேண்டும். அப்படி மெல்லிய பாதத்தால் நடந்து வர முடியாத என்னுடைய நாமஜனும் குங்குமவள்ளி குங்குமவள்ளி குங்குமவள்ளி. குங்குமம் இப்ப கழுத்துல நீ தான் உன் முன்னாடி பேர் வச்சுக்க. பொண்டாடி பேரு ஈர்ச்சாயா? கூட்டாரம் பொண்டாட்டி எல்லாம் ஏண்டாங்க இத வந்து என் பையன் நெட்ல விட்டான்னா என் பையன் பார்க்கணும். என் பாணி கூட்டு போகாது. என் மோட போக உள்ள என் அண்ணன் சொன்னாரு. அப்படி குங்குமவள்ளி குங்குமவள்ளி என்று தெரிந்தாலும் இந்தியாவிலிருந்து காலமோ கண் போன்றது. ஞானமோ கண் போன்றது. கண் போன்றது. அப்படி நம்ம வந்த வேலை முடிய போகுது. ஆமா ஆமா இன்னும் பின்னாடி வேசம் இருக்குது. அந்த வேலை முடிய போகுது. சொந்த ஊரு போகலாச்சு. சொந்த ஊர் எங்க இருக்குது? சொந்த ஊர் இங்க இருக்குது. மேல இருக்குது. பொய்யூர் கேள்விப்பட்டிருக்கியா? பொய்யூரா? தெரியாது. பொய்யூர் என்ன ஒண்ணு பாருங்க. பொய்யூர் தெரியாதா? தெரியாது. பையூர் தெரியுமா? திருவண்ணூர்ல பஸ்ஸுக்கு போனா 5ஆம் நம்பர் பஸ் போனா அங்க பையூர். பையூர் மெய்யூர் தெரியுமா? சித்திலிங்க மேடம் மெய்யூர். அங்க இருக்குது மெய்யூர். ஊர் கிடையாது கம்யூனிட்டி. பையூர் என்றால் தாயுடைய கருவறையிலே 300 நாள் 10 மாதம் 300 நாள் இருக்கும்படியானது இந்த பையூர். ஐயா அங்கேயா வச்சு தச்சாங்க. கர்ப்பப்பைடா. கர்ப்பப்பை. அது பையூர். இது இருக்குது பார். இது என்னது? இது பொய்யூர். பொய்யூர் கொஞ்ச நாள் தான் வாழலாம். மனைவியாகவும் மகனாகவும் கணவனாகவும் தாய் தந்தையாகவும் கொஞ்ச நாள் தான் வாழலாம், நடிக்கலாம். ஏன்னா ஒரு கணவனை சார்ந்து போனாதான் அவங்களுக்கு சாப்பாடோ துணியோ இருக்கும்படியான உடையோ இருக்கு இடமோ ஒரு கணவனை சார்ந்து போனாதான் அந்த மனைவிக்கு கிடைக்கும். அந்த மனைவியை குழந்தைகள் சார்ந்து போனாதான் அந்த மனைவிக்கு வரும்படியான குழந்தைகளுக்கு என்னென்ன கிடைக்குமோ அதெல்லாம் கிடைக்கும். அப்படி இந்தியா தினத்திலே பதியாக மன்னவர் அழைப்பு. பதியாக மன்னவரை காண வேண்டும். சபைக்கும் சாமிக்கும் வணக்கம். எதா இருந்தாலும் நாளைக்கு பாத்துக்கலாம். சுபேஜயம் எந்நாட்டுக்கும் பொன்னாடா விளங்க முடியான இந்த மச்ச நகரத்தை சேர்ந்த என்னது மச்ச நாட்டுக்கு ஒப்பான நாடு இந்த என்ன ஊர் இது விலங்கல்பட்டு நகரத்திலே இருக்கும்படியான பேரும் புகழும் பெற்ற எங்கள் ஐயா
வியாபார கொள்ளை யாரு வியாபார கொள்ளை சின்னத்துறை மூலியமாக அவர் பேரிலே கொடுத்து கொண்டாட அவர் மகனா இருக்கும்படியான அவர் அண்ணன் புள்ளியோ தம்பி புள்ளியோ யாரோ அவருக்கு மகன் குரு வாத்தியாருக்கு பாலிய சிநேகிதனா இருக்கும்படியான பாலிய நண்பன் அப்படி என்று சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, எங்க எங்க குரு வாத்தியார் கூத்தாடினாலும் எங்க ஐயா அங்க போய் பார்க்காத இருக்க மாட்டாரு. அவருக்கு 500 1000 காசு கொடுக்காத இருக்க மாட்டாரு. அங்க போயிட்டு தான் வந்திருப்பாரு. எப்படி போவாரு, இதுக்கு மேல போனா போவாரு. அப்படி ஐயாவா இருக்கும்படியான ஐயா பேரு என்ன? சிவலிங்கம். சிவலிங்கம் யாருக்கு பேரு? சிவபெருமானுக்கு தான் சிவலிங்கம். அந்த சிவபெருமானுக்கு ஒப்பாக இருக்கும்படியான சிவலிங்கம் ஐயா அவர்கள் எமக்காக கொடுத்து கொண்டாடப்பட்ட ரூபாய் 101 சுபேஜயம். அது மட்டும் கிடையாது, இது அம்மன் பேரினால் கொடுத்து கொண்டாடப்பட்ட ரூபாய் 21 சுபேஜயம். அவர் வீட்டிலே ஆள் போல் தரித்து அருகோல் வேரோடி கூட்டம் குறையாமலும் கொண்டபூ வாடாமலும் அம்மன் முத்துமாரி அம்மன் இருந்து அருள்பாலிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். சிவஜெயம். நாடக ஆசிரியருக்கும் அனைவருக்கும் மூங்கில்பட்டை சார்ந்த நாடக ஆசிரியருடைய உயர்ந்த பதவி மிருதங்க சக்கரவர்த்தி பதவியா இருக்கும்படியான குணபூஷணம் ஐயாவுடைய பாதாரம் வளர்த்திருக்கும் மற்ற இருக்கும்படியான நாடக ஆசிரியருக்கும் இந்த இதை இருக்கும்படியான முத்துமாரியம்மன் நாடக சபாவுக்கு சகல உரிமையாளரும் இதோ நாடக ஆசிரியர் இருக்கும்படியான மூங்கில்பட்டை சார்ந்த பழனி நாடக ஆசிரியர் மற்ற இருக்கும்படியான நாடக ஆசிரியருக்கும் உமக்கும் ஆலயத்தில் இருக்கும்படியான அம்பாள் உலகரட்சகி முத்துமாரியம்மன் அம்மனுடைய பாதார கமலத்திற்கும் மகனாக இருக்கும்படியான விநாயக பெருமான் அம்மா யகத்திலே பிறந்த யாகஜேனி அம்மனுடைய பாதார கமலத்திற்கும் அனைவருக்கும் அநேக கோடி வந்தனம். இந்தியா தினத்திலே பதியாக மனவர்த்தா மனைவி குங்குமவழி வந்திருக்கு. கொண்டாடிட்ட பத்தி என்ன யாரும் சொல்ல அதுக்காக என்ன சொன்னாங்க? ஒண்ணு பண்ணுவோம். கைப்பிடியா ஊத்திட்டு கடுமைக்குள்ள கையை ஊத்த போறாங்க. கையை விட்டுட்டு போயிட்டு வரேன். தங்களுடைய பாதத்தில் வைத்து தொட்டி செய்தால் வதங்கி வாடிவிடும் என்று எண்ணி அன்பென்று மலரை கொண்டு அடிய
இருக்குமா? தாதிமார்களை விடுத்து அழைத்த காரணம் என்ன காரணம்? சபா ரதம் கஜம் துரகம் பதாதி என்று சொல்லும்படியான 4 சேனைகளை கூட்டிக் கொண்டு உண்மைதான் அதிவித வேகமாக போறீங்க. எங்க போறீங்க? கஜம் துரகம் பதாதி சொல்லும்படியான 4 விதமான சேனைகளை எம்மா வேகமாக அதிக கோபத்தோடு அதிவித பாவத்தோடு போறீங்க ஐயா. எங்க போறீங்க எங்கறியா? எம்முடைய பேரும் புகழும் மங்கிக் கொண்டு வருகின்றது. நீடி நிலைத்தோற்க வேண்டுமென்று ஆக இருக்கும்படியான சதகோடி 33 அவர்களையும் சத்திய உலகத்தின் வாசல் சந்திரமுக பிரம்மதேவனை சீராய் பிரிக்க போறியோ?
கடையத்தான் திருப்பா தெரிஞ்சு அவன் வந்து உள்ள போல விட்டான். ஏமா நான் கோழையெல்லாம் உள்ள தேவரை சிறைபிடிக்க போறேன்னு சொல்றீங்களே, தேவர்களை சிறைபிடிக்க போறேன் என்று சொல்லி அங்க இருக்கும்படியான தேவர் எல்லாம் ஒருவரோ இருவரோ கிடையாது ஐயா. சமகோடி தேவர்கள், ரூபாய் 30 முக்கோடி 30 முக்கோடி தேவர்கள். ஆமா, அந்த தேவரெல்லாம் ஒருமிக்க சேர்ந்து என்ன செய்வாங்க? இருப்பதோ ஒருவர். ஆமா, அவரெல்லாம் 30 முக்கோடி தேவர்கள். அந்த தேவரெல்லாம் ஒருமிக்க சேர்ந்து அதை வந்துமே தேவர்கள் உண்மை அடியோதண்டமாக அடித்து பந்து போல் வாட்டி உங்களை பரகதி சேர்த்துருவாங்க. போவாதீங்க ஐயா, போனால் ஆபத்து வந்துடுவாங்க. மாமா அக்காவை சூத்து அடிக்காத மாமா, சூத்துல அடிக்காதீங்க. நீங்க போறன்னு சொல்றீங்களா ஐயா? நீ கணவனின் பெருமையை பேசுறீங்கன்னா அவர்கள் உங்களை ஆட்டம் செஞ்சுடுவாங்க. இன்னொருத்தவங்க பெருமை பேசுறாங்க வந்து கண்ணாடி பையன் பொண்டாட்டியா? யாரு பண்றாங்க? ஐயோ, அது இல்ல கண்ணாடி. யாரு கண்ணாடி? யாரு கண்ணாடி? ஏங்க உங்களை சொல்லுங்க, எங்க ஊர்ல யார் ஒருவர் மனைவியுடைய வார்த்தையை கேட்காத யாரு போறாங்களோ, அப்படி யாராவது மனைவியுடைய வார்த்தையை கேட்காத சென்றீரானா உனக்கு என்ன நடக்கும் தெரியுமா? உனக்கு எப்படி யாரும் தப்பறங்க ஆபத்து வந்து இந்த ஆபத்து வந்து விடுமென்று யார் ஒருவர் கட்டிய மனைவியுடைய வார்த்தையை கேட்காத சென்று போறாங்களோ அவருக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்து நேர்ந்து தேவரை பகைத்த சூராதி சூரர் எல்லாம் மாண்ட கதை உங்களுக்கும் தெரியும். அப்படியாப்பட்ட இந்த கதையெல்லாம் தெரிந்தும் இந்த தேவரை பகைக்கிறேன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு ஆபத்து வந்து நேர்ந்துடும். இவன் சொல்றது என்னமோ பார்த்தா
எனக்கு என்னமோ அறிவில்லாத மாதிரியும் எனக்கு இவ புத்தி மாதிரி சொல்ற மாதிரி இருக்குது. உனக்கு என்ன புரித்து இல்லாத மாதிரியா? கொள்ளைக்கார சும்மா இருந்தாலும் இந்த சீட்டை பொறி பார்த்து சும்மா இருக்க இப்பேற்பட்ட திருப்புகழ் ஏற்றிய ஆசான் மறந்த மாமியதை மாபெரும் வெற்றி கண்ட நாடக பேராசிரியர் இந்த தென்னாட்டு மார்க்காட்டு மண்டலம் தமிழ்நாட்டு முழுவதும் பேர்மை பெற்ற பத்திரக்கோட்டை ராஜவேலு அப்படின்னு சொல்லுவாங்க. பத்திரக்கோட்டைன்னு விலாசம். ஆனா அவர் குடியிருந்தது வாழ்ந்தது எல்லாமே பட்டிக்குப்பன்ற சொல்ற ஒரு இடத்து. பட்டிக்குப்பம் ஊரு பத்திரக்கோட்டை விலாசத்துக்கு. அப்படி பட்டிக்குப்பத்துல சர்க்கார் இருந்தாரு. அதன் பிறகு திருமண வாழ்க்கையில முடித்துக் கொண்டு அது ஒரு கும்படியான மணக்கான பக்கம் பாளையம். அங்கதான் அவரு நல்ல முறையோடு வாழ்ந்து பிள்ளைகளை எல்லாம் பெற்றெடுத்து இல்லற வாழ்க்கை அனுபவித்து மின்னுலகம் அடைந்த இடம் இல்ல அந்த கேசநாயகபாளையம் வாழ்ந்தது. கேசநாயகபாளையம் பிறந்தது பட்டிக்குப்பம் பத்திரக்கோட்டை. அப்பேற்பட்ட நாடக பேராசிரியர் வெற்றி கொடிய நாட்டி இந்த மண்ணுலகத்தை விடுத்து சொல்ல மறந்த கையில கடலூர்ல வந்து கூத்து வைப்பாங்க இருக்கும். அந்த இடத்துல வந்து கூத்து பார்க்க போய் குமரி முத்த கேட்பாங்க ஒரு ஆளு. எல்லாம் கத்துக்குட்டி பசங்க ஆடுறானோ பல்லாம் கூத்து. பத்திரக்கோட்டை பாமா ராஜவேல ஆளு இந்த 2 கண்ணால பாக்கணும்.
ஆலத்தூரி சீனிவாச வாத்தியார் ஆடலையும் ரெண்டு கண்ணால பார்த்தேன். அந்த மாதிரி இப்ப வந்து சங்கர் பச்சான் ஏறும் புகழும் படைத்தவர் 15 படத்துக்கு மேல எழுதியிருக்காரு. அப்பேற்பட்ட நாடக பேராசிரியர் ஐயா அவருடைய உருவத்தெல்லாம் நம்ம பாக்குறதுக்கு கடவுள் கண்ணு கொடுத்து வைக்கல. இருந்தாலும் தந்தையாக இருக்க முடியாது. என்னருமை தந்தையா அவர் இல்ல பல ஆண்டு காலங்கள் அவரோட மிருதங்க வாசிச்ச ஆளு எங்க அப்பா. அதான் அதனால தான் ராசி பேர் வச்சுக்கிறாரு. அப்பேற்பட்ட அந்த நாடக பேராசிரியர் ஐயா அவருடைய திருவுருவத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு பல ஆண்டு காலங்கள் ஆச்சு. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய ஒரு விழா ஏற்பாடு பண்ணி அந்த திருவுருவத்தை எடுத்து வெளியுறத்தை காட்டியது என் தந்தை தான். அப்பேற்பட்ட நாடக பேராசிரியர் ராஜவேல் நாடக பேராசான் பாடல் பத்திரக்கோட்டை கோட்டையிலே நட்டியின் கீழே இந்த பட்டருக்கெல்லாம் முத்து தரும் ஜெயராமா பாசவளை ஓட்டையா மறைந்த நம்ம பாடுறோம் மறைந்தன்னு அவர் எழுதுது பாசவளை ஓட்டையா ராஜவேலன் பாட்டையா பல வழியை காட்டையா பெருமாளி. அஞ்சு அந்த படத்தை 3வது பெருமாளை கூட்டுறாங்க. ஆமா அது அப்படிதான். அப்படி ஐயா அவருடைய பாடலை பாட வேண்டும் என்று அடியனுக்காக கொடுக்க வேண்டிய ரூபாய் 100 பேர் ஐயா சரி முத்திக்குவார் வித்தானை முட்டு வரை சொல்வானை முனைஞானே சித்தவளை பெரியானை உட்டை கொம்புடையோனை சிவன் எடுக்கான் என்ன பற்றி வளம் புரிவோனை வதப்புறம் மஞ்சாயகனை பணிந்து வாய்வோ கண்ட ஓட்டல பண்ணிட்டாலும் தெரியுமா ஐயா பெத்தாங்குப்பத்தை சேர்ந்த பெத்தாங்குப்பம் இது வருது பார் வெள்ளக்கரை பெத்தாங்குப்பம் 2 நைட் ஆனந்தத்தை பார்த்துட்டு தான் இந்த ஊர் நாடம் கொடுத்தாங்க. அந்த பெத்தாங்குப்பம் கிராமத்தை சேர்ந்த எஸ் ஆனந்தராஜ் என்று சொல்லும்படியான உயர்ந்தவாழ பிறந்தகையாராகப்பட்டவர் ஐயா அவருடைய பத்திரக்கோட்டை மாமா ராஜவே நாடக பேராசான் திருப்புகழை பாட வேண்டும் அப்படி என்று அடியனுக்காக கொடுக்க வேண்டாம் ரூபாய் 100 கோடையினை மிருதங்க சக்கரவர்த்தி வாசிக்க முடியாது அருமை உடன்பிரவா சகோதரர் இதோ மூங்கில்பட்டை சேர்ந்த ராஜவேல் என்று சொல்லும்படியான அருமை தம்பிக்காக இது நல்லதொரு வேளையில் அம்மன் பெயரினாலும் ஐயா அவருக்காக கொடுத்து வேண்டாம் ரூபாய் 51 சுபேதியம். கதை மாறி போனாலுமே ஐயா நீங்க போறன்னு சொல்றீங்களே எவ்வளவு காலமா நல்லா தான் இருந்தாரு எங்க வீட்டுக்காரரு. சீட்டி எழுதி கட்டம் உனக்கு என்ன மாதிரி
சொல்லு மனைவியுடைய வார்த்தை யார் ஒருவர் கேட்காத போறாங்களோ அவங்களுக்கு ஆபத்து வந்து நேர்ந்துக்கிறோம். ஆமா. அப்படி அந்த மதி ரதி மன்மதன் கேள்விப்பட்டுக்கிறீங்களா ஐயா? அதெல்லாம் வேண்டி அந்த மனைவியாகப்பட்டவன் ரதியாகப்பட்டவன் மன்மதனுக்கு எவ்வளவோ எடுத்து கூறினார். கூறிய பிரம்பு அந்த கூறிய அந்த இருக்கும்படியான மன்மதன் அவனுடைய பேச்சை கேட்கல, மனைவியுடைய வார்த்தையை கேட்காத சென்றார். கைலாய பரவன் நெற்றி கண்ணால் சுவாலியாரி அங்க கருவறிந்தாங்க எரிஞ்சு போனா அவன் அங்க சாப்பிட்டோம். அது மாதிரி உங்களுக்கு ஆபத்து அந்த மனைவி வார்த்தை கேட்க மண்டோதரி இருக்காபா, ராவணன் மனைவி மண்டோதரி. அந்த மண்டோதரி எவ்வளவோ எடுத்து வைத்து பார்த்தால் அந்த ராவணாகப்பட்டவன் நாட்டை எல்லாம் இழந்தான். அந்த தன்னையும் மாய்த்து கொண்டு ராமனுடைய கையில இருக்க முடியாத கோதண்டத்தாலே மாய்த்தார். அப்படியாப்பட்ட தேவரை நீங்க பகைக்க போற சொன்னீங்களே, உங்களுக்கு ஆபத்து வந்து போவாத. அவங்க சத்தா இவங்க வாழ்ந்தான அவங்க அதிகாரம் கேட்க வந்தங்க. ஆனா அவங்களால மாட்டு போயிருக்காங்க. அறிவில்லாத பையன் அரவா பொண்டாட்டிய போட்டுக்கினேன். அடிக்காதீங்க உதவி வாயை கொடுத்துட்டு உதவி வாங்கி உடம்புல தெம்பில்லாத பசங்க, தெம்பில்லாதவன், அறிவில்லாத பசங்க, அறிவில்லாதவன், மதிக்கட்ட பசங்க, போய் மானிட்டர் சாப்பிட்ட பசங்க இல்லங்க. மானிட்டர் நான் என்ன சொல்றேன், ஒரு கூழ் குடிக்கிறவனுக்கு என்ன, ஒரு கூழ் குடிக்கிறோம், ஒரு பச்சை மிளகாய் ஒரு குடிக்கிறோம், கஞ்சி குடிக்கிறவனுக்கு, ஒரு வெங்காயம், ஒரு நான் அதை தான் சாப்பிட போறேன்றவனுக்கு என்ன? நம்ம ரெண்டு பேரும் சாரா கடை போய் சாலா கடை வச்சுமா ஒரு போனா போகட்டும். என்ன சொல்றேன்னா ஒன்ன விட்டாலும் விடலாம். இப்ப மாதிரி ஆளுநர் எல்லாம் விடவே கூடாது. எத்தனை சொன்னாலும் உன்னுடைய சித்தத்துக்கு அதனால வேண்டி நாட்டாமக்காரரை பார்த்து விட அவளை காசு வாங்கி கொடு, நான் அவனை போட்டு அனுப்பி விட்டுருவோம். இவங்கதான் இப்ப நாட்டாமக்காரி ஐயா அப்படி அப்படி அண்ணா அப்படி எங்க நாட்டாமக்காரன் நாட்டாமக்கார ஐயா விடமாமலம் கூட ஐயா அனுப்ப அனுப்ப சரி வராது. இதுக்கு மட்டும் இல்ல, எதுக்குமே பசி அடிக்கிறதான் சாப்பிடுவா. அண்ணாண்ட வா ஐயா. நான் என்ன சொல்றேன்னா, வெற்றியால் ஒரு யுத்தத்துக்கு போனாலும் வெற்றியும் தோல்வியும் ஒரு பக்கம் கிடையாது. வெற்றி வரலாம், தோல்வி வரலாம், எல்லாம் வரலாம். அதனால நீங்க போறேன்னு சொல்றீங்களே, போய் வா உம்மன்னா வாங்க. தேவரை அழைத்துக் கொண்டு தேவரை பழக போறான். ஐயோ முக்கியமான கதையை விட்டு பாடுறாப்பா தம்பி. ஒருவருக்கு இருவர் துணை, நீ கூட்டு வராதவன் தம்பி உள்ளான் படைக்கஞ்சா, ஏறி உள்ளான்னு சூத்தாட்டு. உங்க தம்பி இருக்கிறாப்பா சும்மல் சிம்மன் இருவருக்கும் ஒருவருக்கு இருவர் துணை, ரெண்டு பேரும் போய்வாங்க போ. அந்த மஞ்சள் வேஷ்டி கூப்பிடு. இவன் சும்மா சூரன், அவன் நிஜமான சூரன். நிஜமா சூரனா? சும்பன் நிகமன் சபைக்கு வருகிறார்.